ஆமென். எல்லா கிராமங்களை சுற்றி ஐயா நடந்து எல்லாம் ஒவ்வொரு வீடு தவறாம ஆண்டுடைய பணியை செய்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் பாருங்க கிராமத்துக்கு எவ்வளோ பாருங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் அருமையான மகனை ஏசப்பா கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்ம மத்தியில் இருந்து ஆவியானவர் நடக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இது அவருடைய வேலை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய பாதத்தை கிட்டி சேர்வோம். அப்பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க அவர் வாழ்வதாக இருக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை தம் கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதலுனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதலுனக்களிப்பார். என்றுடகு நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுடகு நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாரி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாரி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களிலே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலனுனக்களிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், தாமதமின்றி நீ வந்திடுவார்.
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரங்களிட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர். யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரங்களில் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், வல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறீர்கள். எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உம்மை நாங்கள் நம்பி உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுங்கி பெருங்கி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகுவீர்கள், பெருகுவீர்கள், தேவனுக்கு பிரியமான மக்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய பேராலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அது அப்படியே ஆகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடந்த ஜனவரி மாதத்தில் 21வது ஆண்டு துவக்க முதல் வாரத்தில் உங்களை நாங்கள் சந்தித்து போனோம். மீண்டும் ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலேயே உங்களை சந்திக்கிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியத்தினுடைய உதவியாக இருக்கிற அம்மா அவர்களுக்கும், உடன் ஊழியர்கள், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும், குறிப்பாக தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள் என்று சொல்லி நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். குறிப்பாக எல்லா மக்களையும் நாங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பெருக்கமான ஆசீர்வாதங்களை தருவார். இங்கே இருக்கிற வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது சகலமும் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது தேவன் உங்களை நிச்சயமாக அவரோடு அந்த உறவில் இருக்கிறவர்களுக்கு இது நன்றாக தெரியும்.
ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க? ஆமென் சொன்னீங்க. வெரி குட். ஆமென். அப்போ எனக்கு ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்று சொன்னால், இது வெகு பழைய திருச்சபை. நான் முன்னாடி வந்தப்போ நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கு காரணங்கள் பல இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் அதை காரணமாக வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய உறவிலே நமக்கு தடை இருக்குமானால் அது ஆபத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறார். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி பவுல், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற நிருபத்தில் இந்த காரியத்தை எழுதுகிறார். அதை தான் இன்றைக்கு அடிப்படையாக கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் ஜனவரி மாதம் உங்களிடத்தில் வந்தபோது இதே அடிப்படையை தான் நான் உங்களிடத்தில் பேசினேன் என்று நான் நினைத்தேன். நம்ம என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா? இது என்னது? நீங்க என்ன வாசிங்க? என்னது அது? இல்லை, நான் என்ன கேட்டேன், நான் போன ஜனவரி மாதம் நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? இல்லை, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையே. இப்போ இதெல்லாம் தான் கவனிக்கணும், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம் சபைக்கு வருவதே எதற்கு வருகிறோம்? எதுக்குமா? கவனிக்கிறதுக்கு. அப்புறம் எதுக்கு வரோம்? செவி கொடுக்கறதுக்கு வரோம். அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதாவது இங்கே சபைக்கு வர்றதே பயிற்சிக்காக வரோம். எதுக்கு வரோம்? பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக வரோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பயிற்சி பெறுவதற்காக தான் நம்ம ஆராய்ச்சி சபைக்கே வரோம். ரைட்டா? ஆண்டவர் அதனால தான் வசனம் கொடுக்கிறார். நம்மிடத்துல சத்திய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த சத்திய வார்த்தையை நாம் தியானிப்பது எதற்காக? நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் நாம் இங்கே வரோம். அதற்காக தான் சபை, அதற்காக தான் வசனம், அதற்காக தான் ஊழியர், அதற்காக தான் நாங்கள்லாம் கூட மேலே வந்து இன்னும் பயிற்சி வைப்பதற்காக, இன்னும் இவர் கற்றுக் கொடுப்பதும் இன்னும் அதிகமாக. இப்போ நான் முன்பே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதாவது பள்ளி இருக்கும், பள்ளி ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்களா? இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? பிள்ளையை எங்கே அனுப்புகிறோம்? டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஏன் டியூஷனுக்கு அனுப்புகிறோம்? அப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலனா? இல்லை, சொல்லி கொடுத்ததுல இன்னும் ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்காக, கூடுதல் மார்க் இல்லையா? ஃபர்ஸ்ட் மார்க்கு இன்னும் கூடுதல், இன்னும். அப்போ 500 மார்க் வாங்குறேன்னா 550 மார்க் வாங்கணும். 550னா 600, 600னா இன்னும் 650, இன்னும் அதிகமான பயிற்சி. அப்போ அதிகமான பயிற்சி இருந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? என்ன பெறுவோம்? எதை பெறுவோம்? அந்த தேர்ச்சி பெறுவோம். தேர்ச்சி பெற்று என்ன பண்ண போறோம்? மேல் படிப்புக்கு போவோம். இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஜாயின் பண்ணுவோம். டாக்டராகவோ, கலெக்டராகவோ, இன்ஜினியராகவோ, இல்லையா? பல்வேறு தொழில்களை நாம் செய்வதற்கு, அந்த பயிற்சி பெறுவதற்கு நமக்கு
இப்போ மெடிக்கல் போகிறாங்க, மெடிக்கலில் வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தது போதாதுன்னு நீட் வேறு வச்சுருக்கிறான். நீட்டில் எக்ஸாம் எழுதணும், நீட்டில் பயிற்சி பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்தால் தான் கல்லூரியில் சேர முடியும், டாக்டராக பயிற்சிக்கு போக முடியும். இப்படி பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவர் இந்த காலங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை, நமக்கு இப்படி ஒரு ஒழுங்கை கொடுத்திருப்பது எதற்கு? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஆராதனைக்கு போகிறது யாருக்காகவோ போகிறோம்னு நினச்சிருக்கிறோம். ஒன்று பாஸ்டருக்காக போகணும், இல்லை பாஸ்டர் அம்மாவுக்காக போகணும், இல்லையா? இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக நான் வரமாட்டேன், இல்லையா? அப்படி தானே பல நேரங்களில் நடக்குது. அவங்க வராங்க, அதனால் நான் வர்றது இல்லைங்க. அவங்க வந்தால் நான் வரமாட்டேங்க. ஏங்க, அவங்க இவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளர வேண்டுமானால் நான் எங்கே வந்தாகணும்? ஆலயத்திற்கு வந்தாக வேண்டும். இந்த அடிப்படையை நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இந்த சூழ்நிலை இருக்கும். ரைட்டா? இந்த சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன தியானம் அப்படின்னா, இப்போ ஆபிரகாமை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ரைட். யாரும் பயப்படுறாங்க, யாரும் தலையை கூட ஆட்ட மாட்டேறாங்க, பயப்படுறாங்க. சரி, ரைட்டா? இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதிச்சாரா? சரி, ஏன் ஆசீர்வதிச்சாரு? கரெக்ட். வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு, கீழ்ப்படிஞ்சார், அப்புறம் விசுவாசமா இருந்தார், அப்புறம் சரி. இப்ப அப்ப நல்ல குணநலன்கள் அவரிடத்துல இருந்தது. முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறது இல்லை. சும்மா ஒருத்தனை யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போனா அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க? நல்ல வேலை செய்வீங்களா? இந்த வேலைக்கு அவர் தகுதியானவரா? கரெக்டா? படிச்சிருக்கிறாரா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? நல்லா டீல் பண்ணுவாரா? வேலை செய்வாரா? கரெக்டாக செய்வாரா? தொழில் சுத்தமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லையா? தொழில் சுத்தமாக இல்லாதவங்க கிட்ட கொடுப்பாங்களா வேலையை? அனுப்பிச்சிடுவாங்க. அதே போலதான் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் குவாலிட்டி இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். கரெக்டா? நாம நினைச்சுக்கிறோம் ஏதோ போனவங்கெல்லாம் எல்லாரும் தூக்கினாரு, உடனே கை தூக்கினார். இல்லை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது எங்க தெரியுமா? சபை கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் வாரம் இந்த வாரம் இல்லாம இடையில வேற நிறைய பிரேயர். ஆனா இல்லை, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சும்மா ஆண்டவரேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ கூப்பிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி? ஆண்டவரே கர்த்தாவே 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கினே இருக்க வேண்டியதான். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாருன்னு? அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு? ஏன்னா நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. அதுவும் யாருக்கிட்ட அதை சொல்றாரு தெரியுமா? அதான் முக்கியம். அதை யாருக்கிட்ட அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். 22 இருந்து வாசிங்க, இல்ல 21 இருந்தே வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. மத்தேயு 7:21 அதுல இருந்து வாசிங்க. பிரவேசிப்பானே அல்லாமல், அதாவது நல்லா புரிந்து படிக்கணும். அதாவது என்ன பண்ண சொல்றாரு? இல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அந்நாளில் அநேகர் எப்படி
என்ன வார்த்தை பாருங்க, கவனிக்கணும். இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் விசேஷம் இருக்கிறது. எவ்வளவு பேர் கூப்பிடுறாங்களா? அநேகர், ஏராளமான பேர் கூப்பிடுறாங்களா? அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர்னா ஒருத்தரா ரெண்டு பேரா? பலர், கணக்கில்லாம. கவனிக்கணும், வார்த்தை என்ன அழகா இருக்கு பாருங்க. அநேகர் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். நல்ல ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்க? ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். நல்லா கவனிங்க. அப்போ அவர் தீர்க்க தரிசி சொல்றவனா இருந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்? கரெக்டா? தீர்க்க தரிசனம் சொல்றவன் யாரா இருக்கணும்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களே, எப்படி அது? பெரிய ஊழியக்காரர் இல்லையா? ரைட், அடுத்தது வாசிங்க. அற்புதங்கள் யார் செய்வாங்க? அற்புதங்கள் யார் செய்வாங்க? வரம் பெற்றவர்கள் செய்வார்கள் என்பார்கள். அப்பொழுது யார்கிட்ட சொல்றார்? புரியுதா? இப்ப வசனம் எப்படி புரியுதா பத்தியா? அப்போ ஊழியக்காரனுக்கே, அற்புத அடையாளம் செய்யற ஊழியக்காரனுக்கே இந்த நிலைமை என்றால், சாதாரணமாக இருக்கிற உங்களும் என்னுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அதாவது அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க செய்வாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங் யார் வந்து போடுறாங்க? யாரால வந்து மீட்டிங் போடப்படுது? பெரிய பெரிய ஊழியக்காரங்க. இப்ப எல்லாம் நம்மள மாதிரி ஆள் போய் போடப்பட முடியுமா? ஒரு 10 லட்சம் பேரை கூட்ட முடியுமா என்னால? முடியாது. என்ன நம்பி யாரும் என் முகத்தை பார்த்தா வரமாட்டான். கரெக்டா? என்ன பார்த்தா இவரெல்லாம் என்னத்தான் பேச போற, என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு விட்டுருவான். ரைட்டா? யார் வரணும்? இந்த இப்ப பாட்டு பாடினாரு அவரு இல்லையா? இப்படி ஒரு பேர், ஒரு சில பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டம் வந்தா ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்படித்தானே பண்றோம். அப்ப அவங்க தான் அற்புத அடையாளங்கள் செய்யறாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா? அப்ப அவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியவில்லை. அக்கிரம, அடுத்த வசனத்தை வாருங்க. என்னை விட்டு அகன்று போங்கள். ஆமா, அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்காக அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை குறை சொல்றதுக்காகவோ புண்படுத்துறதுக்காகவோ அவங்க சரியில்லைன்னு சொல்றதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய ஊழியக்காரருக்கு இந்த நிலைமை என்றால், கரெக்டா? இப்ப நம்முடைய நிலைமை என்ன? நாம அதை தான் யோசிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட போக முடியுமா முடியாதா அதானே யோசிக்கணும். அவங்க வர்றாங்க வரல, அது அப்புறம். நான் முதல்ல போவேனா? நான் கர்த்தர் இடத்துல போவேனா? என்னுடைய கேள்வி அதுதான். அப்ப நாம் போக வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தம் எப்படி நமக்கு வரும்? பரிசுத்தம் எப்படி வரும்? வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணுவான்? எதனால? கர்த்தருடைய வார்த்தையால தான் நாம சுத்தமாக முடியும். கரெக்டா? ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எது? கையில் வச்சுருக்கிறீங்க, கையில் தூக்கி மேலே காட்டுங்க. ஆமாம், இந்த வார்த்தையினால தான் நான் என்னை சுத்தம் பண்ண முடியும். அப்போ இந்த வார்த்தை என்னை சுத்தம் பண்ணுமானால் நான் என்ன செய்யணும்? படிக்கணும். நான் படிக்கவே இல்லையே, நான் ஸ்கூலுக்கு போல. கேட்கணும். அதுக்கு தான் எத்தனை காது கொடுத்துக்கிறாரு? 2 காது. நான் வீட்லயே இருந்து கேட்பேன்னா கேட்க முடியுமா? இப்போ என்னோட செய்தி கேட்குமா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், தெளிவா போகாது. இப்போ இங்கே வந்தால் தான் குறைஞ்சபட்சம் காதில் கேட்கலாம். காதில் கேட்டு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கொள்ளலாம். கரெக்டா? அப்போ அதற்காக தான் சபைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப என்னுடைய மனவேதனை என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஆலயம், அழகான ஆலயம், முதல்ல இவங்க வீட்டில் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? வீட்டில் தானே ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த வீட்டில் ஆராதனை பண்ணும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நான் வீட்டுக்கே வந்து நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போதே நான் செய்தி கொடுத்துருக்கிறேன் அங்கே. கரெக்டா? அப்போ அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட பிறகும் விசுவாசிகள் பெருகவில்லை என்று சொன்னால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இது மனதில் வச்சுக்கங்க, ஞாபகம் வச்சுக்கங்க, சரி செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போ முக்கியமான காரியத்துக்கு நான் உள்ள வரேன். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கரெக்டா? ஆபிரகாமை பெருக்கமாய் ஆசீர்வதித்தார். கரெக்டா? உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரா இருந்தார். கரெக்டா? அடிப்படையிலே நல்லவர். ஆண்டவருக்குள் வந்தபடி இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டார், இன்னும் பல விஷயங்களை புரிந்து கொண்டார். அப்படி அவர் நல்லவராக இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் நீ புறப்பட்டு போ என்று சொன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? போயிருக்க மாட்டார். திருப்பி கேள்வி கேட்டிருப்பாரு, எங்க என்ன அனுப்புறீங்க? நான் இங்க நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு நல்ல தொழில் இருக்குது, இங்க வீடு இருக்குது, அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க, என்னை இங்கிருந்து ஏன் போக சொல்றீங்க? சரி, நான் இங்கிருந்து போறேன், இதை விட பெட்டரா இருக்குமா? கேள்வி வருமா? நம்மளாம் அப்படித்தானே கேட்கிறோம். நம்ம எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு எதுக்கு போறோம்? ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு எதுக்கு போறோம்? அங்க அதிக சம்பளம், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதானே? அப்போ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உண்டா? என்னை போக சொல்றீங்களே, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டா அப்படின்னு எல்லாம் ஆபிரகாம் கேட்கவே இல்லை. கரெக்டா? ஆபிரகாம் எதுவுமே கேட்கல. அதனாலதான் ஆபிரகாமுக்கு என்ன பேரு? ஆபிரகாமுக்கு என்ன பேரு? விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர். ஏன்னா ஆண்டவர் சொல்றதை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியே ஏற்றுக்கொண்டார். எப்படி விசுவாசி ஏற்றுக்கொண்டார் என்றால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 1, 2, 3, 4. இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அடுத்த வசனம், லோத்தும் அவனோட கூட போனான். அடுத்த வார்த்தை, ஆபிரகாம் கானானை விட்டு புறப்பட்டு போன போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். என்ன வயசு அவனுக்கு? 75. இப்ப நம்ம 75 வயசுல எப்படி இருப்போம்? வயசுல எப்படிமா இருப்போம்? ஆமா, கண்ணு தெரியாது, கை கால் நடக்க முடியாது, முட்டி வலி, கால் வலி, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது, நடந்தா கூடவே வரும். கரெக்டா? நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா? ஆனா ஆபிரகாமை அந்த நாளிலே, அந்த காலத்துல, அந்த வயதுல ஆண்டவர் சந்தித்து நீ இப்படி போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொன்னபடியே, அவர் எப்படி சொன்னாரு? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் ஜனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ போ என்று சொன்னார். அவன் அப்படியே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாத்திரம் இல்ல, 2வது 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்ப அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அவர் அது அப்படியே அவர் சொல்ல அந்த காரியங்களை அதை அவர் அப்படியே பார்த்து, இல்லையா? அப்படித்தானே பண்ண முடியும், ஒருத்தர் உணர்ந்தா தானே பண்ண முடியும். அந்த உணர்வு அவளுக்குள் வந்தது. அப்ப அந்த உணர்வு வந்தது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சபை மக்கள் ஏனோ அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்ன காரணம் தெரியல. அப்ப
அந்த அடிப்படை தான் நம்மை விருத்தியாக்கும், வளர செய்யும். அது மாத்திரம் இல்லை, யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோரை தெரியுமா உங்களுக்கு? யோவான் ஸ்நானகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோவான் ஸ்நானகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு சாமிக்கே ஞானஸ்தானம் கொடுத்தது, இயேசு சாமிக்கே வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக இந்த பூமியிலே பிறந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன், அவனுடைய பெற்றோர் யார் தெரியுமா? எலிசபெத் சகரியா. எலிசபெத் சகரியா யார் தெரியுமா? இல்லையா? என்னமா வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1:6 வசனம். அவர்கள் இருவரும் யார்? அவர்கள் இருவரும் சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் இருந்து, போதுமா? இப்ப பாருங்க, அப்போ எந்த பெற்றோருக்கு யோவான் ஸ்நானகன் பிறந்தார்? நீதியுள்ள பெற்றோர், குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய நீதி நியமங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒரு பெற்றோர். அவர்களுக்கு தான் யோவான் ஸ்நானகன் அவர்கள் வயிற்றில் உதயமாகி பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். சும்மா இங்க வந்துட்டு நான் என்னுடைய போக்கில் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வழியில நான் போய் கொண்டிருப்பேன். டைம் கிடைச்சா வந்து இங்க பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு போவேன். இது வளர்ச்சிக்கு அழகு அல்ல. நம்ம புரிந்து கொள்ளணும், இது வளர்ச்சி இல்லை. நீங்க வளரலாம், சொத்து சுகம் வரும், சொத்து சேர்க்கலாம், ஆனா அது நிலைக்காது. நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பா எங்க பாரு ஊழல், கொலை, திருட்டு, அநியாயம், அக்கிரமம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதுக்கு நிறைய காரணத்தை சொல்லலாம், ஏராளம். அதுவும் சும்மா சின்ன ஆளெல்லாம் செய்யறது இல்லை, பெரிய ஆள் தான். அதுல பெரிய பேங்க் மேனேஜர், பேங்க் டைரக்டர். இப்ப பேங்க் டைரக்டர் ஒருத்தர் பிடிச்சி இப்ப உள்ள போட்டுக்கிறாங்க. SBI எல்லாம் பெரிய ஆளுங்க. ஆனா என்னன்னா அடிப்படை தெரியாம எல்லாரையும் வரிசை எல்லாரும் உள்ள போவாங்க. 4 கோடின்றான், 5 கோடின்றான், 10 கோடி, இதெல்லாம் இருக்கு. நம்ம புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிறோம். இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஜனவரி மாதம் இதை குறித்து தான் பேசிட்டு போனேன். நான் இப்ப சொல்றேன், ஞாபகம் வரும். கிரேட் அலெக்சாண்டர் ஞாபகம் வந்துச்சு. வெரி குட். கிரேட் அலெக்சாண்டர், அதாவது அவனும் பொருளாசை ஜாஸ்தி அவனுக்கு. அதனால தான் 33 வயசுல அவர் காணாம போயிட்டார். ஆனா உலகத்தையே அப்படியே ஒரு 12 வருஷத்துல முழு உலகத்தையும் அப்படியே வளைச்சு போட்டார். முழு உலகத்தை வளைச்சு போட்டார். ஆனா 33 வயசுல அவர் டாட்டா காட்டாங்க. அவருக்கு நீ போயிட்டு வாப்பா, போதும், இனிமே தான் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா போகும்போது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போனார். நான் அதை உங்ககிட்ட சொன்னேன். அவன் என்ன பண்ணாருன்னா 3 காரியங்கள் செய்தால் அதுல ஒரு காரியம் என்ன செய்தார் என்றால், நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணல, இன்னொரு நாளைக்கு பேசலாம். 3 காரியங்கள் அவங்களுடைய தளபதி கிட்ட கேட்டாரு, நான் அதை செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் சம்பாதித்த பொருள், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய பணம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க.
நம்ம பூ போட்டு போவோம் தெரியுமா, பூ போட்டுன்னு போவோம் தெரியுமா, அதுக்கு பதிலாக என்னுடைய ட்ரெஷரியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அள்ளி தெருவில் வீசிடுறான்ட்டார். நீ செய்யணும், கண்டிப்பா செய்தார்கள். வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? அது வேதத்திலும் இருக்கிறது. தெருவில் வீசி எறிந்தார்கள், அது குப்பையாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீசி எறிந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைடா, நான் கொண்டு போக மாட்டேன். இது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், சாகும் போது தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். நான் என்ன சொல்ல வரேன், இதை தெரிந்த அது எப்ப நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சுன்னா கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 700-600 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் எல்லாம். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக அவர்களே இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர்களே இதை தான் செய்தார்கள். ஐயோ இது வேண்டாம், குப்பை என்று அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதனால அவங்க ஓடினாங்க, சம்பாரிச்சாங்க. கடைசியில் அவங்களால அதை ஒன்றும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய வியாதியை குணமாக்க முடியல. உலகமே அவன் கண்ட்ரோல், முழு உலகம் அவனுடைய கண்ட்ரோல். அவனுடைய வியாதியை ஒருத்தராலும் குணப்படுத்த முடியல. அவன் சம்பாதித்த பணம் அவனை குணமாக்கவில்லை, அல்லது அவன் கொண்டு போவதற்கு அந்த பொருள் அவனோடு கூட போகல, அவன் மட்டும் போனான். இன்னொன்று சொல்ல போனால், இன்னொரு நாளைக்கு வரும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது இருக்கிறது, அதையும் நான் யோசித்தேன். ஒருவேளை இன்னைக்கு அதை பேசலாமா இதை பேசலாமா என்று போது ஆண்டவர் என்னமோ தெரியல, இல்லை இல்லை இதை தான் நீ பேச வேண்டும் என்று என்னை தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது அது என்னன்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். நாம் யாரும் அதை பற்றி பேசுறதே கிடையாது, யாருமே பேசுறது கிடையாது, ஒருத்தரும் பேசுறது கிடையாது. அதாவது நாம் 3 அடிப்படையில் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய உடம்பு நாம் இருக்கிறோம் இல்லையா, இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, 3 அடிப்படையிலே உருவானவர்கள் நாம். யாரா இருந்தாலும், நீங்களும் நானும் எல்லாருமே 3 அடிப்படை. என்ன அந்த 3 அடிப்படைனா, ஆவி, ஆத்துமா, சரீரம். கரெக்டா? அந்த 3 அடிப்படை கொண்டவர்கள் நாம். ஆனால் சரீரத்திற்காக நாம் எல்லாம் செய்யறோம். சர்ச்சுக்கு வர்றது சரீரத்துக்காக, ரைட்டா? சர்ச்சுக்கு சரீரமாக தானே வரோம், அதனால எல்லாம் வரும். ஆனா ஆவி, ஆத்துமாவை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. உண்மையா இல்லையா? ஆத்துமாவுக்காக ஏதாவது பண்றீங்களா நீங்க? ஆவிக்காக ஏதாவது பண்றீங்களா? எதுவுமே பண்ணல. ஆனா ஆவி ஆண்டவர் கொடுத்தார், அது ஆண்டவர்கிட்ட போயிடும். மரிச்ச பிற்பாடு அது ஆண்டவர்கிட்ட போயிடும். அப்படிதான் வசனமும் சொல்லுகிறது, அதுதான் உண்மை. ஆனால் ஆத்துமா கடைசி வரைக்கும் விழித்திருக்கும். ஆத்துமா என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் விழித்திருக்கும். இன்னொரு முக்கியமான காரியம் செய்ய போது, ஆண்டவர்கிட்ட அவர் வருகையில நம்மை குறித்து சாட்சி சொல்ல போறது என்னுடைய ஆத்துமா தான். உங்க ஆத்துமா தான் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். உங்களை குறித்து உங்க ஆத்துமா, என்ன குறித்து என்ன ஆத்துமா, அப்படி அவரவர் ஆத்துமா ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. அப்ப இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, நான் என் ஆத்துமாவை எப்படி பழக்க வைத்திருக்கிறேன், எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது மிக முக்கியம். இந்த சரீரம் போகாது, இந்த சரீரம் போகாது. நியாய தீர்ப்புல இந்த சரீரம் நிற்காது. ஏன்னா அது மண்ணுக்கு போயிடும். வசனமே சொல்லுது. ஆதியாகமம் 3:16-17 வசனத்துல வாசிச்சீங்கன்னாக்கா, மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு போயிடும். என்னுடைய சரீரம் மண்ணுக்கு போய்விடும். ஆனால் என்னுடைய ஆத்துமா விழித்திருக்கும். அது ஆண்டவரிடத்துல பேசும். ஆண்டவர் அதை டீகோட் பண்ணுவார், அதை ஓபன் பண்ணுவார். அப்பதான் புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கா, நீங்க படிச்சிருப்பீங்க. புஸ்தகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, அது உங்க உள்ளவே இருக்கிற புஸ்தகம், உங்களுக்குள்ள விழித்திருக்கும். நீங்க பிறந்தது முதல் உங்கள் மரிக்கும் வரை அது ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும். நீ மூச்சு விட்டா சிப்பு, நீ மூச்சு விட்டா அது ரெக்கார்ட் பண்ணும். நீ சிரிச்சா அது ரெக்கார்ட் பண்ணும். நீ கோபப்பட்டா ரெக்கார்ட் பண்ணும். நீ யாருக்கிட்ட சண்டை போட்டா அது ரெக்கார்ட் பண்ணும். எல்லாத்தையும் தவறாம அது ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அது ஆண்டவர் அதை ஓபன் பண்ணுவாரு. அப்போ அப்படியே படமா ஓடும். இதுதான் உண்மை. இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப அது இல்லை இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்ப இது மாதிரி நிறைய விசேஷங்கள் வேதம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்?
இப்போ கொரோனா வந்துச்சு, வந்ததை நமக்கு சொல்லினார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து சொன்னோம், கொரோனா வந்து எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்ன அடிப்படை என்று சொன்னோம். முதல் அலை வந்தது, அது வந்து கொஞ்சம் அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தலை. கரெக்டா? முதல் அலை பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சா? இல்லை. ரெண்டாவது அலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. உண்மையா இல்லையா? ஆனால் முதல் அலை முடிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், என்னன்னு, ஜாக்கிரதை, ரெண்டாவது அலை வரப்போகுது சொல்கிறாங்க, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம். யாராவது கேட்டோமா? இல்லை. நிறைய பாதிப்பு வந்துச்சு இல்லையா? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? எனக்கு வரலன்னு நினச்சிருக்கிறீங்க. நம்ம பிரச்சனை எங்கே தெரியுமா? என்ன டச் பண்ணாத வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. நாம் அப்படி தான் நினச்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் நடத்துகிறோம். என்ன டச் பண்ணலங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாதிப்பு என்பது எப்படி தெரியுமா? பல்வேறு இன்னைக்கு பெட்ரோல் விலை, பல விலைவாசிகள், பல சூழ்நிலைகள், வேலை இழப்பு, பலர் பல விதமா அதனுடைய பாதிப்புகள் நம்மை தாக்கும். கரெக்டா? எங்கோ இப்ப செல்போன் நாம செய்யறோமா, ஆனா நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்ப செய்யற இடத்துல அது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அது? ஆனா நாம நினைச்சிருக்கிறோம் அது செஞ்சவனுக்கு தானே பாதிப்புன்றோம். அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அந்த யோசனை நமக்கு நம்ம கிட்ட தான் வாங்குறோம். ஆனா நமக்கு நாம என்ன நினைக்கிறோம், அது நம்மளது இல்லைங்க. நம்ம என்ன, நான் என்ன 1 லிட்டர் வாங்க போறேன், இல்ல 5 லிட்டர் வாங்குவேன், நான் இல்ல 10 லிட்டர் வாங்குவேன். இது பெரிய பாதிப்பா? பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். 100 ரூபாய் தானே, 120 ரூபாய் தானே, 118 119 வரைக்கும் போச்சு இப்போ. ரைட்டா? அப்ப 132க்கு வித்துச்சு பாம்பேல. அப்படி நிறைய. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், 1 லிட்டர் பரவாயில்ல கொடுத்து வாங்கிக்கலாம், வேற வழி இல்லை. 150 ரூபாய்க்கு ராணிப்பேட்டிலே போட்டாலுங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து வேற கவர்மெண்ட்டு அதில் ஒரு 2 ரூபாய் என்னவோ ஏற்றுனாங்க. உடனே எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது கம்மி ஏற்றினது. அன்னைக்கு ரொம்ப பயங்கரமான எல்லாம் வீரியமாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ உடனே கவர்மெண்ட் ஒரு யுத்தியை சேலை பண்ணாங்க. 2-3 வண்டியை நிறுத்தினான். 2-3 வண்டியை பங்குக்கு வர வண்டியை 2-3 வண்டியை நிறுத்தின உடனே பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் இல்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தான். உடனே சில பேர் புத்திசாலி என்ன பண்ணாங்க, டேய் 150 ரூபா கொடுக்குறையா, எனக்கு போடு. நான் 200 ரூபா கொடுக்குறையா, எனக்கு போடு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? அந்த மாதிரி டிமாண்டில் சில பேர் பண்ணாங்க. இப்போ இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது சரி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கரெக்டா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒரு நல்ல ஜீவியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார், அவரை வழி நடத்தினார், அவர் இன்னும் தன்னை மெருகேற்றி கொண்டார். இதுதான் உண்மை, அடிப்படை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வயிற்றிலே யோவான் ஸ்நானகன் பிறந்தான். இப்போ ஏசாமி யாருடைய வயிற்றில் பிறந்தார் தெரியுமா? யார் வயிற்றில்? மரியாள், யோசேப்பு இல்லையா? அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? சும்மா ஒருத்தர் வீட்டில் வந்து குழந்தை பிறக்கிறது இல்லை. ஏசாமி யாரோ ஒரு கொள்ளடிச்சுன்னு ஏமாத்தின்னு அவங்க வீட்டில் பிறந்தாரு இல்லை, ஒரு நீதிமான் வீட்டில் தான் பிறந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ அடிப்படை புரியுங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ என்னுடைய அடிப்படையில் நான் மாற வேண்டும் இல்லையா? அப்போ இது ரொம்ப முக்கியம். சும்மா நான் பாவம் செய்வேன், நான் கர்த்தாவே கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. தெரியாம செய்யறாங்க, அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுக்காக தான் அவர் பூமியில வந்து அவர் பிறந்து நம்மை மீட்டு ரட்சித்தாரே. ஆனா ரட்சித்ததுக்கு பிறகு செகண்ட் வேவ். இப்ப செகண்ட் வேவ்ல நம்ம போயிருக்கிறோம். செகண்ட் வேவ்ல நான் எப்படி இருக்கணும்? முதல்ல அறியலைங்க, ஏதோ செஞ்சுருந்தேன், நான் எப்படியோ போனேன், என்னமோ பண்ணேன், யாரோ சொன்னாங்க, யாரோ வழி காட்டினாங்க, நான் எல்லாத்தையும் கும்பிட்டுன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆலயம் என்று வந்து விட்டது, ஒழுங்கு என்று வந்து விட்டது, சத்தியம் என்று வந்து விட்டது. எனக்காக தேவன் பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினார் என்று எனக்கு தெரியும். தெரிந்த பிறகும் இந்த ஒன்றும் வேண்டாங்க, இந்த சபையை எடுத்துக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணீங்க இல்லையா? நீங்க தான் ஜெபம் பண்ணீங்க. என்னன்னு ஜெபம் பண்ணீங்க? எல்லாரும் வந்து வழி விலகி
விக்கிரக ஆராதனை பண்ணீங்களா? நீங்க தானே பண்ணீங்க. அப்போ இன்னும் அந்த சூழ்நிலை இந்த கிராமத்திலையும் இருக்கேன், இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, முதல்ல வந்தாலும் கவலை இல்லை, முதலை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இரண்டாவது அலை வந்தாலும் வந்து பெரிய பெரிய அழிவை உண்டாக்கிச்சே, அப்பவும் எனக்கு பயம் இல்லை. மூன்றாவது அலை வரப்போதே தெரியுமா? வருமா? என்ன வருமா தெரியுமா? தெரியல. வரும். எப்ப வரும் தெரியுமா? நான் என்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும். ஏன்னா ஆண்டவர் நம்மை தூண்டி இழுத்து கொண்டே இருக்கிறார். வா 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 வா. நான் வராம இழுத்துக்கிட்டே போனேன்னா எனக்கு பல விஷயங்கள்ல அவர் எனக்கு என்ன பண்ணுவார், சூழ்நிலையை உருவாக்குவார். ஒரு விஷயம் இங்கே பக்கத்தில் கண்ணமங்கலத்தில் ஒரு ஊழியத்துக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தோம். அவள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி, ரொம்ப இளம், எனக்கு தெரிஞ்சு இந்த சகோதரியோட வயசாக இருக்கும். இங்கே இருக்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அவங்க வயசு தான் இருக்கும். அந்த அம்மா வயசு, ஒரு காலு கிடையாது, ஒரு கை கிடையாது, தனியாக இருக்கிறாங்க. யாருமே உறவு கிடையாது. கண்ணமங்கலத்தில் இருக்கிறாங்க, உறவு கிடையாது. நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வண்ணாங்குளம் நினைக்கிறேன், அங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப, அதாவது கால் ஒன்று கிடையாது, கை ஒன்று கிடையாது, முட்டி போடுவாங்க பாருங்க, அப்படி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நானே ரொம்ப பயந்துட்டேன், என்னடா அது, ஒரு கால் இல்லை, ஒரு கை இல்லை, இவ்வளவு பக்தியாக இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அங்கே என்னை அழைத்த ஊழியர்கிட்ட கேட்டேன், ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்களே. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு என்கிட்ட பேச வச்சாங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த பக்தியெல்லாம் இப்போ வந்துச்சு, கை போனதுக்கப்புறம் கால் போனதுக்கப்புறம் வந்தது. ஆனால் நான் நல்லா வாழ்ந்தப்போ எனக்கு அது தெரியல. நான் இந்த வார்த்தை யாராவது சொன்னால் நான் எதிர்ப்பேன், கல்லெடுத்து அடிப்பேன். எங்கள் அப்பா ரயில்வேல ஒரு நல்ல நிலையில் இருந்தார், நல்ல வசதியோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் அன்றைக்கு எனக்கு தெரியல, இந்த அற்புதம் எனக்கு தெரியல. கடைசியில் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு ஒரு ட்ரெயினில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் போய் விழுந்தேன். அப்படி விழுந்த போது என்னுடைய கையும் காலம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்ன. எங்கேயும் இல்லை, பக்கத்தில் இது போன்று நிறைய நடக்கும், நிறைய இருக்கும். ஆனால் நல்ல ஜீவியம் இருக்கும் பொழுது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எவ்வளவு சொல்லி பாருங்க காது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய பாதிப்பு வரும். அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், நல்லா இருக்கும்போது முட்டி போட்டா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு கை இல்லை, கால் இல்லை, சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அந்த அம்மா இவ்வளோ கையில் கால் இல்லாத எப்படி தனியாக இருக்க முடியும், அந்த வாலிப வயசில் ஆனால் இருக்கிறாங்க. ஒரு சின்ன டென்ட்டு இதை போட்டுன்னு அந்த அம்மா இருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க, எல்லாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறார்கள். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நமக்கு ஆண்டவர் நல்ல சரீரம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது போதும். இன்னைக்கு வசனம் அதுதான் சொல்லுது, பண ஆசை இல்லாமல் இருக்கிறது போதும் என்று இருங்கள். ஏன்னா ஆண்டவர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை அதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை யார் கொடுப்பார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல தான் இந்த ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார். இப்ப ஆபிரகாமை குறித்து நான் கொஞ்சம் ஆராயும் போது நான் கண்டுபிடிச்சது, இன்னும் நிறைய இருக்கலாம், ஒரு 7 காரியங்களை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் நான் 7 உங்ககிட்ட சொல்ல போறதில்லை, ஏன்னா டைம் இல்லை, இல்லையா? நீங்க கேட்டா நான் சொல்லுவேன், அது வேற விஷயம். ஏன்னா நான் என்னுடைய ஊழியம் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் உங்களுடைய டைமுக்காக நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னா இன்று முழுசும் இந்த இடம் தான் எனக்கு, ஏன்னா வேற ஊழியம் கிடையாது. அந்த முழு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட்? ஆனால் நான் 7 சொல்ல போகிறதில்ல, முக்கியமான காரியத்தை மட்டும் முதல்ல அதில் என்ன அடிப்படை 7 என்னன்னு மட்டும் சொல்கிறேன். அதாவது முதல்ல விசுவாசம் யார்கிட்ட இருந்தது? ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்துச்சு? விசுவாசம். 2வது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், அவர்கிட்ட இருந்தது. 3வது பொருளாசை இல்லாமை.
அவரிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. நான்காவது விட்டு கொடுத்தல், விட்டு கொடுக்கிற தன்மை ஆபிரகாமினிடத்தில் இருந்தது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, இதெல்லாம் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். குறிப்பு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஓகே. ஐந்தாவது நீதிமானுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற தன்மை. நீதிமானுக்காக, யாருக்காகவோ நான் ஏன் பேசணும் அப்படி இல்லை. அவர் போராடினார். யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நீ துன்மார்க்கனும் நீதிமானையும் ஒன்றா நீ நினைச்சிடாதீங்க, நீதிமான காப்பாத்துங்க ஆண்டவரே என்று மன்றாடின மனிதன், தெய்வ மனிதன். அந்த தன்மையும் அவரிடத்துல இருந்தது. அப்ப ஆறாவது இப்ப அவர் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீரன். யாரு? ஆபிரகாம். யாரு? ஜெபிக்கிற ஒரு நல்ல வீரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓகேவா? அப்ப இத்தனை அதிசயங்களை ஒருங்கே பெற்ற மனிதன் தான் யாரு? ஆபிரகாம். அப்ப இந்த மனிதனை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான், அவரை தான் அழைச்சார். சும்மா போய்கிட்டு இருந்தவன் கூப்பிடல. சும்மா போய்கிட்டு இருந்தான், வந்தான், ஏதோ நான் வந்தேன் போனேன். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், யாரை ஆண்டவர் அழைப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை, ரகசியத்தையும் சொல்றேன். யாரு ரொம்ப பிஸியோ அவங்கள தான் கூப்பிடுவார். யார் ரொம்ப பிஸியோ அவங்க தான், நீ தான் வேணும், வா வா வான்னு. ஆண்டவரே ரொம்ப பிஸி, நீ தான் வேணும், நீ அதை மேனேஜ் பண்ணி, எனக்கு தெரியாது, நீ டைம் மேனேஜ்மெண்ட் நீ தான் கற்றுக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஊழியத்தில் இருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்க ஊழியத்தில் நிலைக்க முடியாது. கரெக்டா? சரி, இப்போ இவ்வளவு தன்மைகளையும் ஒருங்கே பெற்ற மனிதன் தான் யாரு? ஆபிரகாம். அதுல இப்ப நம்ம பேச போறது பொருளாசையின்மை. பொருளாசையின்மை ஆதியாகமம் 14:21-24 வாசியும். இல்லம்மா, 14:21-24 வரை. 14 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும். சரி, ஓகே, நீங்க வீட்டில் போய் படிங்க, வீட்டில் போய் படிங்க, நீங்கள் நல்லா படிக்கலாம், வீட்டில் போய் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது ராஜாக்களுக்குள்ள ஒரு போர் நடக்குது. அதில் லோத்தும் போய் சோதாமில் போயிட்டான் இல்லையா? இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா? 12:4 என்ன போட்டிருக்கு? 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? லோத்தும் அவனோடு கூட போனான்னு போட்டிருக்கான். அந்த லோத்து சோதோமுக்கு போய் விடுகிறார். ஆபிரகாமை விட்டு பிரிந்து எங்க போயிடுறாரு? சோதோமுக்கு போயிடுறார். இப்போ சோதோமிலே ஒரு பிரச்சனை. வேற்று ராஜாக்கள், வேற்று பகுதி மன்னர்கள் எல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவர்கள், அந்த பொருள், அவர்களை மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. போர் செய்து அவர்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஆபிரகாம் போய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். யாரை மீட்டு கொண்டு வருகிறார்? சோதோமினுடைய மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். அப்ப சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கயா, எங்க பொருள் நீங்க அவங்க கிட்ட கொள்ளையடிச்சது அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, நீங்க என்னோட ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன ஐஸ்வர்யவாக்கனான்னு சொல்லக்கூடாது, எனக்கு தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கணுமே தவிர நீ அல்ல. ஆகவே உன்னுடைய ஒரே ஒரு பின்னு கூட நான் எடுக்க மாட்டேன், நீ எடுத்துன்னு போயிடு. ஆனா முறை என்ன? அந்த காலம், இப்ப நம்ம இப்ப கூட என்னன்னா, இப்போ ஒரு போருக்கு போறாங்க, போர்ல போய் அந்த நாட்டை தாக்குறாங்க. அந்த நாடு யாருடையது ஆகுது? யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகுதா இல்லையா? அப்படித்தானே? அதானே முறை, யுத்த வழிமுறை அதானே. ஆனா அந்த யுத்த வழிமுறைக்கும் மாறாக இவர் சொல்றாரு, எனக்கு வேணாம், உன்னுடைய ஜனம் உன்னுடைய பொருள் எடுத்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், உனக்கு உதவி செய்ய வந்தேன், நான் உதவி செய்யறேன், முடிஞ்சு போச்சு என்னோட வேலை, எனக்கு உன்னுடைய பொருள் ஒரு பின்னு கூட வேணாம். நீங்க அதில் பார்க்கலாம், அந்த வசனங்களை பார்க்கலாம். இப்ப
இது ஆபிரகாமனுடைய தன்மை. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பொருளாசை தான் பல 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 நாம் வாசிச்சோம் இல்லையா? பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு நாம சபைக்கு வராது இருக்கிறதுக்கும் அது வேறா இருக்கு. இருக்கா இல்லையா? கரெக்டா? நான் சபைக்கு வராமல் இருப்பதற்கும் பண ஆசையே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமாவா இல்லையா? அப்படியா? அப்போ அதுதான் எல்லாவற்றுக்கும் வேர். என்னுடைய உறவுக்கு இடையூறா இருப்பதும் பண ஆசை. கரெக்டா? என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பண ஆசை சகல தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தேவ மனிதர்கள், தேவனை ஆராதித்தவர்கள், தேவனை உண்மையாக தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவரும் இந்த பண ஆசையிலே சிக்கிக் கொள்ளாதபடி விலகி இருந்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள். சாலமோன் தி கிரேட். கரெக்டா? நம்ம அன்னைக்கு யாரை பத்தி பேசணும்? அலெக்சாண்டர் தி கிரேட். ஆனா சாலமோனும் தி கிரேட். ஏன்னா சாலமோன் என்றாலே என்ன பொருள்? சமாதானம் என்று பொருள். தேசம் 40 வருஷம் சமாதானமாக இருந்தது. சமாதானம் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய காலங்களிலே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சாலமோனுடைய தன்மை இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் யார்? ஆனா பின்னால அவன் மனமாறினாம போய் ஏதோ ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஆரம்பத்துல சாலமோன் எப்படி இருந்தார்? ஆண்டவர் சாலமோனை சந்திக்கிறார் தரிசனத்துல. படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்கவே இல்லையா? எப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஐடியா? இப்ப நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எப்போவாவது கூப்பிட்டுருக்கீங்களா? நானா வந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் வரேன், அவர் வாங்கய்யா வாங்க, கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல உண்மை, அதுல வந்து குறைய கிடையாது. கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணா நிச்சயமா, அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்னை அழைப்பார். அதுல ஒரு குறையும் கிடையாது. அப்ப எப்ப நம்ம கத்துக்கிறது? நான் கேட்கிற கேள்வி தான், எப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏதோ நான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆறாது, இதல்ல. புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் வெறுமனே வந்து கர்த்தாவே 2 பாட்டு பாடிட்டு 2 ஏதோ ஒரு செய்தி கேட்டு போனா பிரயோஜனப்படாது, மாற்றம் வராது. புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப சாலமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திக்கிறார். சாலமோன் அங்கே ஆண்டவரிடத்துல பேசுகிற சில காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். சாலமோன் ஆதியாகமம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமா, இங்க சரி, நீங்க வீட்டில் போய் இந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் முழுமையும் கொஞ்சம் வாசிங்க. உங்களுக்கு அதுல சில விளக்கங்கள் இருக்கு. ஆனால் நான் அதனுடைய சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு இப்ப சொல்ல போகிறேன். ஆண்டவர் சாலமோனை தரிசனத்துல சந்திக்கிறார். கரெக்டா? இப்ப ஆண்டவர் தரிசனத்துல சாலமோனை சந்திச்சு சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? எங்க தரிசனத்தை வந்தா தானே அப்படின்றீங்களா? இல்லை எப்படி கதை போட்டு தெரியல. ஆபிரகாம் சாலமோன் வந்து ஆண்டவர் தரிசனத்தில் சந்திச்சு, உனக்கு என்னப்பா வேணும், நீ என்ன வேணாலும் கேள், நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம்.
அதுலயே 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன வேணும், நீ கேள் என்று சொல்லுகிறார். அப்ப அதனாலதான் இந்த 9வது வசனத்துல அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லுகிறார். அவருடைய விருப்பம் என்னவாக இருந்தது? உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமான இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்று ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். இப்ப வாசிங்க 11வது வசனம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, பத்தியா எதெல்லாம் கேட்டிருக்கலாம் தெரியுமா? நம்ம நார்மலா கேட்கறது தான், எனக்கு நல்ல ஆயுசு காலம் கொடுங்க ஆண்டவரே, இல்லையா? அப்படிதான் நம்ம கேட்போம். அப்போ நீண்ட ஆயுசு அவன் கேட்கல. அடுத்தது ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கல, பிராணனை கேட்கல. உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. போதுமா? அப்போ அவன் ஞானத்தை மட்டும் கேட்டான், அவன் கேளாதது. ஆண்டவர் நினைச்சாரு, இவன் ஆயுசை கேட்பான், ஐஸ்வர்யத்தை கேட்பான், சத்ரு அவனுடைய பிராணனை கேட்பான். எனக்கு யாருமே சத்ரு இருக்கக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் நான் போனா வெற்றி கொள்ளணும், எனக்கு சண்டையே நடக்கூடாது, அவன் ஈஸியா சமாதானம் ஆகி எனக்கு கப்பம் கட்டுறவனா மாறணும், இப்படித்தான் நம்ம கேட்போம். சந்தோஷமா இருக்கணும் வீட்டில், அப்படித்தானே கேட்போம். ஆனால் சாலமோன் இது எதையுமே கேட்கல. அதுல மிக முக்கியம் பொருளை கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இது எதையும் கேட்காம ஞானத்தை கேட்டபடியினாலே உனக்கு ஞானத்தையும் கொடுத்து, நீ கேளாததையும் கொடுத்து, இந்த ஸ்லாக்கியத்தை உனக்கு முன்னிருந்தவர்களும் பெற்றதில்லை, உனக்கு பின்னும் உன்னை இந்த மாதிரி இந்த சம்போகமான ஆசீர்வாதமான. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வெள்ளி சாலமோனுடைய காலத்துல குப்பை போல கொட்டப்பட்டிருக்கும். வெள்ளிக்கு அங்கே மதிப்பு கிடையாது. ஆனால் தங்கத்துல தான் எல்லாமே இருந்தது. சாப்பிடுற தட்டு எல்லாமே தங்கத்தால் இருந்தது, எல்லாமே தங்கம். யாருடைய காலத்துல? அப்ப அதை கேட்காதவனுக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார். இப்ப நாம என்ன பண்றோம்? நாம அதை கேட்டு அது பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கோம். இப்போ இதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், இப்படி போகாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாலமோன் நல்லவனா கேட்டவனா? நல்லவனா இருந்ததுனால தான் அவனுக்கு சிம்மாசனமே கொடுத்தார் ஆண்டவர். கரெக்டா? சிம்மாசனத்தையே கொடுத்தார். அதற்கு பிறகு அவன் புத்தி கெட்டு போச்சு, மாறிட்டான். ஆண்டவர் அதை சொன்னார், இப்படி செய்யாதே செய்யாதே என்று எத்தனையோ முறை எச்சரித்தும் அவன் கேளாமல் போனான். அது யூஸ்வலா நடக்கிறது. அதற்கும் இந்த வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு. அதாவது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கும் நாம் பின்மாற்றம் அடையாமல் போவதற்கும் இது நமக்கு முக்கியம். இப்ப ஆபிரகாமுடைய காரியத்துல 7வது ஒரு தன்மை என்ன தெரியுமா? முக்கியமான தன்மை. இன்றைக்கு அது சபையில இல்லை. எத்தனை விஷயத்தை நான் சொன்னேன் ஆபிரகாம் குறித்து? 6. 7வது என்ன தெரியுமா? அன்புள்ளவனா இல்ல, கொண்ட கொள்கையில் உறுதியா இருந்தான். 7 எதை சொல்லுங்க பார்க்கலாம். 7 என்னென்ன? 1 என்னது? விசுவாசம். 2 பத்தியா? கீழ்ப்படிதல். வெரி குட். 3 பொருளாசை, பணாசை இல்ல. அடுத்தது 4 விட்டு கொடுத்தல். 5 நீதிமானுக்காக மன்றாடின அந்த தன்மை. அப்புறம் 6 ஜெபவீரன். 7 கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தான். இது ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு சபையில இல்லை.
இதுதான் இல்லை. மீதியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, விசுவாசம் இருக்குது இல்லையா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் முழுக்க இல்லாதது எது தெரியுமா? கொண்ட கொள்கையில் உறுதி இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு அதான் பிரச்சனையே. அதனால தான் சபை காலியாக இருக்கு. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வந்து உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். யார் என்ன பண்ணாலும் பாருங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கை வருமா வராதா? இது ஆபிரகாமுக்கு இருந்தது. அவனுடைய மனைவியை ராஜா கூட்டிட்டு போயிடுறான். எங்க? கரெக்டா? கூட்டிட்டு போயிடுறான். அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடுறான். அவனை எதிர்க்க முடியுமா? அவனே அந்நியன், அவனே அடிமையா அந்த ஊருக்கு போறான், கானானுக்கு அடிமையாக போகிறான். அங்க போய் அவன் போராட முடியுமா? போராட முடியாது. ஆனா யார் இடத்துல போராடினா? தேவனிடத்துல. ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. ஆண்டவர் உடனே அந்த ராஜாவுக்கு தரிசனத்தில் போய் ஆண்டவர் சொல்றாரு, அனுப்பிடு, அவன் ஜெபம் பண்றவன், அவன் தீர்க்கதரிசி, மனைவி அனுப்பிடு, இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன்றார். யார் மிரட்டுறா தெரியுமா? இவன் போய் மிரட்டல, ஆண்டவர் மிரட்டினாரு. இப்ப ஆனா இந்த உறுதி நம்மகிட்ட இருக்கா? சொல்ல மாட்டேன்றீங்களே. சரி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காலம் சமீபம், ஆண்டவர் வருகை சமீபம். ஆண்டவருக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து சாட்சியிடுகிறது நமக்குள் இருக்கிறது. நாம் அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நமக்கு பிறகு இல்லையா, நமக்கு பிறகு நமக்கு சாட்சி சொல்ல போகிறது யாரு? நமக்கு சாட்சி சொல்ல போகிறது யாரு? ஆத்துமா தான் சாட்சி சொல்லும். அப்ப அந்த ஆத்துமாவை நான் சரி பண்ணல என்றால் நமக்கு யாருமே அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேச முடியுமா? நமக்காக அங்கே போய் இங்கே கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்கிறாங்க? ஜாமீன் வாங்கிக்கலாம் இல்லையா? எத்தனை ஜாமீன் வாங்கி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் எல்லாம் இங்கே தான் நடக்கும், அங்கே நடக்குமா? நாம தான் இல்லையே. இங்கேயாவது யாருக்கும் காசை கொடுத்து அங்கே அவங்ககிட்ட வாங்கி இவங்ககிட்ட கொடுத்து அவனுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எதையாவது ஒன்று சொல்லி இந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்றப்பா, எனக்கு அந்த வீட்டை கொடுத்துட்றப்பா, நீ என்னை காப்பாற்று, ஏதோ ஒன்று சொல்லலாம்ல. ஆனால் அதை சொல்கிறதுக்கு நம்ம இன்னும் இருக்க மாட்டோம். கரெக்டா? நாம் இருக்க மாட்டோம். ஆத்மா வீழ்த்திருக்கும். ஆத்மா தனியாக என்ன பண்ணோம்? அது வந்து ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணால் என்னென்ன நடந்துச்சுன்னு காட்டுவார். அப்போ உடனே என்னை நம்ம நரகத்திற்கும் பரலோகத்துக்கும் தீர்ப்பு எழுதிடுவார். அங்கே நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நாம் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் அப்படியே எழுதி நிற்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவருடைய சத்தியமான வார்த்தைக்காக ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நாங்கள் எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் தீபமாக நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில்
தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்பகானா தேசமதை கண்களினால் காண்கிறேனே இன்பகானா தேசமதை. ஆவியானவர் பேசியிருக்கிறார். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான கர்த்தருடைய வார்த்தை நல்லா நடக்கிறது. வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து பேசியிருக்கிறார். அதில் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அதன்படி செய்யும்போது நிச்சயமா பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. நீக்கா ராபாக்கா ராபா ராபா சக்கரா ராபா நீக்கா ராபாக்கா ராபா பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஹalleluya 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 நமக்கு தான், உனக்கு எனக்கு தான். ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.